இல்ல கேள்வி எல்லாம் No, no, it's okay. நீங்க நீங்க ரெக்கார்ட் கண்டினியூ பண்ணுங்க. பண்ணவா? It's okay. Okay. Oh, Sorry, ஓ oh, ஓ sorry. that's ஓகே. all right. Okay. Don't worry. ஆம் ஆம். அப்புறம் கிளர்ச்சி முடிஞ்சு நினைக்காதுங்க நீங்க. Yeah. ரைட். அப்போ பாணினியையும் டயனசிஸையும் பார்க்க போனால் அதில் மோஃபாலஜியும் ஃபொனட்டிக்ஸும் மட்டும்தான் இருக்குது. இப்போ தொல்காப்பியத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போனால் அதில் எழுத்து அதிகாரத்தில் மட்டும் உங்களுக்கு தெரியும் சொல் அதிகாரம் இருக்குது, அங்கே பொருள் அதிகாரம் இருக்குது. எழுத்து அதிகாரத்தில் மட்டும் கிராஃபமிங் என்றால் அபவுட் ரைட்டிங் சிஸ்டம் எப்படி லெட்டர்ஸ்களை பற்றி இருக்குது. ஃபோட்டோனாலஜி என்றால் பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட், ஒரு சவுண்ட் என்ன மாதிரி பேட்டர்ன்களில் வரும்ன்றது ஃபோனட்டிக். அதை நான் முதலே சொன்னேன், சவுண்ட் ப்ரொடக்ஷன். அடுத்தது ஓர்த்தோகிராஃபின்றது த ரூல்ஸ் ஆஃப் ரைட்டிங், ஸ்பெல் எப்படி பண்ணணும், எந்த சொற்கள் வரணும், எந்த எழுத்து வரணும் என்ற அதுகள். இதோட சேர்த்து மூஃபாலஜி, அதாவது சொல்லாக்கமும் அதில் ஏர்லி ஸ்டேஜும் இதிலேயே விளங்கப்படுத்தப்படுது. அப்போ பாருங்க, அந்த முழு கிராமர் இங்கே முழு கிராமர்லேயும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. இங்கே இந்த தொல்காப்பியத்தில் ஒரு செக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட இவ்வளவும் வந்துட்டு. இப்போ இதை வச்சு கொண்டு பார்க்க போனால் இப்போத்தைய மாடர்ன் லிங்குவிஸ்டிக் தியரியோட கம்பேர் பண்ணி பார்க்க போனால் இந்த எழுத்ததிகாரம் மட்டும் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மாடர்ன் லிங்குவிஸ்டிக் ஃப்ரேம்வொர்க். அதுக்காக சொல்லதிகாரமும் பொருளாதாரம் இல்லைன்னு இல்லை, பொருளாதாரத்தை பற்றி லிங்குவிஸ்டிக் கதைக்காது. ஆனால் எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரமும் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மாடர்ன் லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போத்தைய எல்லா லாங்குவேஜ்களும் இந்த இப்போத்தைய இருக்க ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கன நாள் எடுத்தது. ஆல்மோஸ்ட் லைக் 16, 17 சென்ச்சுரி மட்டும் எடுத்தது வெல் டெவலப் லாங்குவேஜை வாரதுக்கு. ஆனால் 2700 இயர்ஸுக்கு முதலே தமிழ் வெல் டெவலப் லாங்குவேஜாக இருந்திருக்குன்றது இதில் எங்களுக்கு விளங்குது. ஏன்னா வேறு எந்த லாங்குவேஜுக்கும் இப்படியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிட்ரேச்சர் இல்லை. இதுதான் மாடர்ன் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இதில் என்னென்ன இந்த பிரான்ச்சஸ் இருக்குதோ அவ்வளவும் எழுத்து அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இது மற்ற லாங்குவேஜில் அந்த பீரியடில் இல்லை. ரைட். அப்போ உங்களுக்கு அதில் எழுத்து அதிகாரத்தின் வேல்யூ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ எழுத்து அதிகாரத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி ஒலியியல் இதுக்கு ஃபோனாலஜி என்று சொல்லுவோம். இந்த ஃபோனாலஜியும் இதோட கிராஃபமிக்கவும் இருக்குது. அதாவது சவுண்டை பற்றிய ஸ்டடீஸும் ரைட்டிங் சிஸ்டத்தை பற்றியும் இதில் இருக்குது. அடுத்த ஒலிப்பியல் ஃபொனட்டிக் இருக்குது. ஃபொனட்டிக்ன்றது எப்படி ஒரு சவுண்ட் உருவாகும் என்றது இருக்குது. இதில் நான் ஸ்பெஷலாக சொல்லணும், இந்த செக்ஷனை நாங்கள் படிக்கக்குள்ள நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த செக்ஷனை நாங்கள் பிறப்பியல் என்று சொல்லுவோம். நாங்கள் அடுத்த கிளாஸ்களில் பார்ப்போம். அதை பார்க்கக்குள்ள தெரியும் இந்த இந்த சவுண்டை பற்றி எவ்வளவு கிளியராக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த கிளியாரிட்டிக்கு வாரத்துக்கு வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் எடுத்திருக்கு. அதாவது 20th சென்ச்சுரியில் தான் இவர் சொன்ன அந்த ஸ்டேஜுக்கு மாடர்ன் சயின்ஸ் வருது. இப்போ பாருங்கள் எவ்வளவு ஹை சயின்டிஃபிக்காக ஒரு லாங்குவேஜாக தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணிக்க. இதுக்கு தொல்காப்பியர் எழுதுனதுக்கு அவரே சொல்வார். நான் இப்போ பிறகு சொல்லுவேன், அவரே சொல்வார், இது நான் எழுதலை, மற்றவங்க சொன்னதை தான் தொகுத்து வச்சிருக்கான்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு முதலே இது டெவலப் ஆகியிருக்கின்றது தான் அது மீனிங். அப்போ அதில் ஒலிப்பியல் இருக்குது, ஒலியியல் இருக்குது, அது உருவவியல், இதுதான் மோஃபாலஜி. அப்போ மோஃபாலஜியை பற்றியும் இதில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒலிப்பியலில் 2 செக்ஷன் இருக்குது, ஒலியியலில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று நூன் மரபு, அடுத்தது மொழி மரபு. இதில் 33 நூற்பாக்கள், அதாவது 33 போயம்ஸ் இருக்குது. இதில் 49 போயம்ஸ் இருக்குது. ஒலிப்பியலில் 20 போயம்ஸ் இருக்குது. அப்படி இந்த ஒவ்வொன்றரை போயம், பொன்னறியலில் 40, எல்லாம் இது போயமில் தான் எழுதியிருக்கேன். அப்போ தொகை மரபில் 40, உருவியலில் 30, 93 மயங்கியலில், புள்ளியலில் 110,
குற்றியல் குற்றியல் உறுப்பினரியல்ல 78 இருக்கு. அப்போ இவ்வளவு தான் டோட்டல் போயம் இந்த செக்ஷனில் மட்டும். இப்போ இதுகளைத்தான் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொன்னது புணரியல் என்றது வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இல்லை. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, தமிழ் தாய் என்றதை நாங்கள் தமிழ் தாயின்னு சொல்ல மாட்டோம். தமிழ் தாயின்னு நடுவில் தானே போடுவோம். அதான் புணர்தல் என்று சொல்கிறது. ரெண்டு சொற்களை ஒன்று சேர்க்கிறது. இப்போ மற்ற லாங்குவேஜில் இது மாதிரி இல்லை. அப்போ இது தமிழுக்கே தனி உரித்தான ஒரு 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 கிராமர். இதை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா, இந்த 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 கிராமர் இல்லாததால் நிறைய லாங்குவேஜஸில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இவரோட பேர் பெர்னார்ட் ஷா, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இவர் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்தவர், சோசியல் ஆக்டிவிட்டியாக இருந்தவர். மற்றது இவர் ஒரு பிளே ரைட்டர். இவர் இந்த பிளேக்காக நோபல் ப்ரைஸும் எடுத்தவர், லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ் எடுத்தவர். இவர் வாழ்ந்த காலம் 18 19, கிட்டத்தட்ட 100 வருஷம் இருந்திருக்கார் போல இருக்கு. 194 வருஷம் இருந்திருக்கிறார். இந்த பீரியட் தான் இருந்தவர். இவரோட பீரியடில் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கிலீஷை ரிஃபைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று நடக்குது. அப்போ இந்த கான்ஃபரன்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்களை சொல்லி இப்படி மாற்றணும் சொல்லி கொண்டிருக்காங்க. அதில் இவர் ஒரு ஃபன்னியாக சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், அவர் இப்படி இந்த வேர்டு எழுதி GHOTI என்று எழுதிட்டு கேட்குறாரு, இது ஒருக்கா வாசிங்க, இது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அங்கிறது இங்கிலீஷ் அறிஞர் எல்லாரும் கொட்டி என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியாது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? I thought it's goatee. 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 அப்போ அவர் சொல்லிருக்காரு, இது அப்படி இல்லை, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, இது ஃபிஷ் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சொல்கிறேன். Oh. அப்போ அப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கெல்லாம் பெரிய பெரிய இதை எப்படி ஃபிஷ் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுண்டு அவர் சொல்கிறார். இந்த பாருங்க, நான் டஃப் என்றதுல இருந்து கடைசி ஜிஐஎம் வச்சு எடுத்துனாங்க. டஃப் என்றக்குள்ள ஜிஎம் வச்சும் எஃப் சவுண்டை தருது. அப்போ இது எஃப். இது விமென். விமென் என்ற ஓன்றது ஐ சவுண்டை தருது. அப்போ இந்த ஓ ஐ. இது நேஷன். நேஷனில் டிஐ என்ற ஷ் என்ற சவுண்டை தருது. அப்போ FI ஃபிஷ் அது வாசி காட்டியிருக்காரு. அப்போ இது ஃபனியாக இருந்தாலும் இங்கே தான் அந்த புணர்ச்சி இல்லாததால், தமிழில் உள்ள இந்த புணர்ச்சி இல்லாததால் நாங்கள் இது மாதிரி பிள்ளைகளை ஆங்கிலத்தை விடலாம் என்றதை அவர் தமிழை பற்றி அவருக்கு தெரியாது, தமிழை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸில் இப்படி செய்து காட்டியிருக்காரு, இங்கிலீஷில் உள்ள பிள்ளைகள் என்ன என்றதுக்கு இது ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்காரு. அப்போ இந்த பிள்ளைகள் தமிழில் வராது. ஏனென்றால் தமிழில் உங்களுக்கு தெரியும், மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என்று பணம்பாடுனா சொல்கிறது. அதாவது எழுத்து ஒரு நாளும் மயங்காது. சத்தம் எப்படி இருக்கோ அப்படி தான் எழுத்து இருக்கும். எப்படி எழுதுறீங்களோ அப்படி தான் நீங்கள் வாசிப்பீங்க. மற்ற மொழிகள் எல்லாத்துலேயும் அப்படி இல்லை. இப்போ மாடர்ன் லாங்குவேஜில் கிட்டத்தட்ட இவங்களோட ரஃப் கல்குலேஷன் படி உலகத்தில் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் இதில் போட்டிருக்குன்னு தெரியாது, இதில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள். உலகத்தில் இதுவரைக்கும் 7613 மொழிகள் இருந்தது. இப்போ இதுவரைக்கும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டு மட்டும். ஆனால் 1950க்கு பிறகு இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 454 மொழிகள் அழிஞ்சிட்டு, பிகாஸ் ஆஃப் காலனைசேஷன். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் இதுகளெல்லாம் நிறைய லாங்குவேஜை அழிச்சிட்டு. இப்போ அதே மாதிரி இந்தியாவில் இது ஹிந்தி மற்ற லாங்குவேஜுகளை அழிச்சு கொண்டு கொண்டிருக்கு. அப்படி நிறைய லாங்குவேஜ் அழிஞ்சிட்டு. அப்போ இப்போ நாங்கள் கால்குலேட் பண்ணாண்டா இப்போ இருக்கிறது 7159. இவ்வளவு மொழிகள்லையுமே 4065 மொழிகள் மட்டும்தான் நீங்கள் எழுதலாம், கதைக்கலாம், எழுதலாம். அப்போ மிச்ச மொழிகள், அதாவது 3094 மொழிகள் நீங்கள் உங்களுக்கு கதைக்க மட்டும்தான் முடியும், எழுதையில். இவ்வளவு மொழிகள் மட்டும்தான் நீங்கள் எழுதலாம். இந்த இவ்வளவு மொழிகளும்
யூஸ் பண்ணுற ரைட்டிங் சிஸ்டம் 156 மட்டும்தான். அதாவது வேர்ல்டில் 156 ரைட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யுதுன்னா ஒரு லாங்குவேஜ் சாரி ஒரு ரைட்டிங் சிஸ்டத்தை மெனி லாங்குவேஜ் ஷேர் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் ரிட்டன் பை இங்கிலீஷ், சம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் ரிட்டன் பை ஃப்ரெஞ்ச். அதாவது அவங்களோட லாங்குவேஜாக இருக்கும், ஆனால் ரைட்டிங் சிஸ்டம் இங்கிலீஷாக இருக்கும் அல்லது ஃப்ரெஞ்சாக இருக்கும். பிலிப்பைன்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் இங்கிலீஷ், ஆனால் லாங்குவேஜ் பிலிப்பைன்ஸ். அது மாதிரி இந்தியாவில் பல இடங்கள் எடுத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பல இடங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ரைட்டிங் சிஸ்டத்தோட பேர் தேவநாகரி. இப்போ இந்தி லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, இந்த லெட்டர்ஸ் இல்லை, அது அந்த லெட்டர்ஸோட பேர் ரைட்டிங் சிஸ்டத்து பேர் தேவநாகரி. இப்போ நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கிற மொழிகள் அந்த தேவநாகரி ரைட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது. அப்படின்னா உலகத்திலேயே இருக்கிறது இவ்வளவுதான். அப்போ இதைத்தான் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுது. அப்போ அதனால தமிழ் அவ்வளவுலையும் அந்த 156 ரைட்டிங் சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழோட தமிழால் உருவாகின மற்ற மொழிகள் இருக்குது தானே, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அது தமிழ் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளுக்கு மட்டும்தான் எழுதுகிற மாதிரியே வாசிக்கலாம். சிங்களம் எழுத்து வடிவத்தை பார்த்தீங்கன்னாலும் தமிழ் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த தமிழ்லேருந்து உருவாகின மொழிகளுக்கு மட்டும்தான் எழுதுகிற மாதிரியே வாசிக்கிற இயல்பு இருக்குது. மற்ற மொழிகளுக்கு எழுத்து வேறையாக இருக்கும், வாசிக்கிறது வேறையாக இருக்கும். அதனால தான் இவர் சொல்கிறார், பண்பாளர் சொல்கிறார், மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி. மயங்கிறது என்றால் எழுத்தோர் மாதிரி இருக்கும், வாசிக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கு. ரைட். அப்போ மாடர்ன் லிங்குவிஸ்டிக்கை பார்க்கக்குள்ள எங்களோட எழுத்ததிகாரத்தோட இதில் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒலிகள், அதாவது ஃபோனைட்ஸ். இது சவுண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆள் உச்சரிக்குள்ள எப்படி சவுண்ட் வரும் என்றதை பற்றி வழங்கப்படுத்துது. அது ஒலியன் பொனியம்ஸ் என்று சொல்கிறது. இது என்ன செய்யும்னா அந்த வர்க்க எழுத்துன்னு சொல்கிறது. இப்போ க க ஷ ஜ அந்த அது மாதிரியான ப ப இது மாதிரியான சொற்களை பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு ஒரு சயின்ஸ். அடுத்து ஃபோனட்டிக், அதை நான் முதலே சொல்லிட்டேன், எப்படி சவுண்ட் உருவாகுதுன்றது. இவ்வளவையும் நாங்கள் இதில் பார்க்கலாம், நூல் மரபில் பார்க்கலாம். இப்போ இந்த சவுண்டை பற்றி நிறைய ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கு உலகத்தில். நிறைய லிங்குவிஸ்டிக் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த 3 விஷயங்களை பற்றி. இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முதல் மொழி ஆப்பிரிக்காவில் தான் உருவாகியிருக்கும், அந்த லாங்குவேஜ் கிளிக் லாங்குவேஜாக இருக்கும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், தமிழ் வெல் டெவலப்டாக அந்த காலத்தில் இருக்கிறதால தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த மாடர்ன் சயின்ஸ் நான் உங்களுக்கு முதல்லேருந்தே சொல்லி கொண்டு வரேன், மாடர்ன் சயின்ஸும் சரி, நார்த் இந்தியாவும் சரி, இலங்கையும் சரி, தமிழ்ட காலத்தை பின்னால் குறைச்சி காற்றவே வலிக்கிறாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன்னா, எதை கதைச்சாலும் நாங்கள் ஆதாரத்தோட கதைக்கணும். மற்றால் திருப்பி கதைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் கதைக்கணும். நாங்கள் ஆதாரம் இல்லை கற்பனைகளை எல்லாம் கொண்டு வந்தோம்னா சிம்பிளாக இஸ் மெத்தாலஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அதனால் நாங்கள் எங்களோட வரலாற்றுக்கு பின்னோக்கி போய் அது ஆதாரங்களை தேடுறது மட்டும் இல்லை, கதைக்கிறதையும் நாங்கள் ஆதாரங்களோட கதைக்கணும்ன்றது சரியான முக்கியம். இப்போ இவங்க சொல்கிற அந்த கிளிக் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கேட்க ஆசையாக இருக்கலாம். இந்த இதில் போடுறேன். சத்தம் வருதா? வரையில சத்தம் வரலையா? நான் வரையில. ஓ, ஏன் வருதான்னு பாருங்க. எனக்கு வரையில ஒரே ஆக்கள் வருது. வரையில சார், சவுண்ட் ஒன்றும் வரையில. வால்யூம் கூட்டு ஆன் பண்ணு. இல்லை வால்யூம் இல்லை, இந்த நாளைக்கு செட்டப்பில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கணும். பொறுங்க பார்ப்போம்.
இந்த சவுண்ட் வருதா? ஆஹா நீங்க கலைக்கிற கேக்குது வேறங்க. இப்ப வருது. ஓ வருது. இப்ப நான் சவுண்ட் போடல. ஆ. ஆஹ், இப்ப வருதான்னு பாருங்க. வரலையா? இல்ல. நீங்க ஸ்லைடையும் எடுத்துட்டீங்க மாஸ்டர். இப்போ ஸ்லைட் எடுத்துட்டேன் இந்த ஆ. சவுண்டை செட்டப் பண்றதுக்காக. ஆ ரைட் ரைட். ஆஹ், இப்ப வேற எப்படி மாத்துறதுன்னு தெரியல எனக்கு. இதுதான் பாருங்க. like the name Eve. ஓ வருது. வெரி குட். So four of us, we've got the click வருதானே? யா. ஓகே. விட்டு விட்டு இப்ப தான் வருது இதை பாருங்க. Continuous ஆகி. four of us, we've got the click in the letter P. Our P, Yeah. it sounds like the name Ip Apa, Ip Eni, Ip Ipi, Imp Olom Polom, Up Opai, Pa Pe Pi Po Pu. And we've got letter C. Our C, it sounds like the name Ela, Ikriti, Tula, Trikilia, Colombia, Canada, Tola, Totu. And we've got letter X. Our X, it sounds like the name Oka, Ingota, Ukam, Roma, Kosa, Otu. And we've got letter Q. Our Q, it sounds like the name Kala, Eda, Ikude, Ikala Kala, Ikola Koma, If we like to use them together in a word, when we say a water monitor jump a fence, in my language I will say Ukamu weka ogring. Ukamu weka ogring. Ukamu, it's a water monitor. Weka is to jump. Ugringo, it's a wire. Any question? If not question, thank you. Ngiyabonga. வாங்கிச்சா? எஸ் எஸ் விளங்கிச்சது. இதைத்தான் இந்த லிங்குவிஸ்டிக் சொசைட்டி, அதாவது த சயின்டிஸ்ட் ஹூ டூ ரிசர்ச் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கிளிக் லாங்குவேஜ். அவர் கதைக்கிற மாதிரி எங்களுக்கு கதைக்க இயலாது. அது சரியான கஷ்டம். நான் ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை. என்ன கேட்டீங்க? சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ். இதை கேட்டிருக்கு. ஓ, இது இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்ற ஒருக்கா பாருங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பவர் பாயிண்ட் தெரியுதா? வேற ஏதாவது தெரியுதா? பவர் பாயிண்ட். ஓகே, பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் ஸ்கிரீனும் தெரியுது. இப்போ இது தெரியுது. இது ஒரு வெப்சைட். இந்த இது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நான் சொன்னது என்ன, இந்த லாங்குவேஜை பற்றி ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் ஆல்ஃபபெட். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளோட சவுண்டையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இந்த பாருங்க, இதில் கீழே போனீங்கன்னா வவல்ஸுக்குரிய சவுண்ட் எல்லாத்தையும், உலகத்தில் எல்லா மொழிகளோட வவல்ஸ் சவுண்டையும் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்க, ஐ என்றா E இது வாய், U U U U E
பார்த்தீங்களா? அப்போ எல்லா சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க இதை பற்றிய ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் இதில் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டான ஆக்கள் நீங்கள் இதை போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட் டீட்டெயிலும் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். இன்டர்நேஷ்னல் ஃபொனட்டிக்கல் alphabet.org இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுதான் So for of us, லாங்குவேஜ். இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது லாங்குவேஜ் என்றது ஒளி வடிவம் சத்தம் என்று விளங்குது. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 156 எழுத்து வடிவம் தான் இருக்குது. அந்த எழுத்து வடிவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆய்வு செய்யலாம். இப்போ உங்களுக்கு எப்போ இந்த சவுண்ட் உருவாகினதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. இந்த சத்தம் எப்போ உருவானது கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் எழுத்து அப்படி உருவானது ஓரளவுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த எழுத்துகள் கல்வெட்டுகளில் அங்கங்கே இருக்க வச்சுக்கொண்டு பார்க்கலாம். இப்போ அப்படியான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு அந்த மொழியின் தொன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ தமிழில் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி 2700 வருஷத்துக்கு முதல்ல மட்டும் எங்களுக்கு எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கு. அதுவும் பானையில் எழுதுனா நான் முதலே சொன்னேன்னா சாதாரண மக்கள் எழுதக்கூடிய இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதலே எழுத்து வடிவம் உருவாகிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு எங்கிட்ட இருக்குது. பட் இதில் கொஞ்சம் சம்மந்தம் இல்லைத்தான் இருந்தாலும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இதில் வேர்ல்டு உள்ள ரைட்டிங் சிஸ்டத்தை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆல்ஃபபெட், அடுத்தது அப்ஜ்டா, அடுத்தது அபுகிடா, அடுத்தது லோகோகிராஃபி. இப்போ இங்கிலீஷ் வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ் இருக்குது தானே, அந்த வெஸ்டர்ன் லாங்குவேஜ்கள் தான் ஆல்ஃபபெட்னு சொல்கிறது. அபுகிடான்றது ஹிப்ரூ அரபிக் மாதிரி மொழிகளுக்கு அபுகிடா அவங்களோட ரைட்டிங் சிஸ்டத்துக்கு சொல்கிறது. அப்போ அரபிக் லெட்டரை பார்த்து நான் அரபிக் ஆல்ஃபபெட்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி எழுதுறவங்க புத்தகங்கள் எழுதுறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அரபிக் ஆல்ஃபபெட்னு சொல்லக்கூடாது, அரபிக் அபுகிடான்னு தான் சொல்லணும். அது மாதிரி தமிழ் மாதிரி மொழிகளுக்கு சொல்றது அபுகிடால அரபிக் மாதிரி சொற்கள் அப்ஜ்டான்னு சொல்லணும். தமிழ் மாதிரி மொழிகளுக்கு தான் அபுகிடான்னு சொல்றது. அப்போ தமிழ் ஆல்ஃபபெட்னு சொன்னால் அது போல தமிழ் அபுகிடான்னு சொல்லணும் அக்கார்டிங் டு லிங்குவிஸ்டிக்ஸ். அது மாதிரி சைனீஸ் மாதிரி எழுத்துக்களை லோகோகிராஃபிக்னு சொல்றது. அதையும் சைனீஸ் ஆல்ஃபபெட்னு சொல்லக்கூடாது, லோகோகிராஃபிக்னு சொல்லணும். இந்த 4க்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஆல்ஃபபெட்டில் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும் 26 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 26 எழுத்துக்கும் ஒவ்வொரு நீங்கள் 5 வவல்ஸும் மிக்க கான்சனன்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அப்போ வவல்ஸும் கன்சனன்ட் செய்யறக்குள்ள அல்லது கன்சனன்ட் செய்யறக்குள்ள அல்லது 2 வவல்ஸ் செய்யறக்குள்ள வர்ற சவுண்ட் இருக்கு தானே, அதுக்கு பதிலாக புது எழுத்து உருவாகாது. அதே இங்கிலீஷ் தான் இருக்கு. பாருங்க, ஏ அண்டு உச்சரிப்போம், ஏயுன்னா ஓ அண்டு உச்சரிப்போம். அது ஓன்னு சத்தம் வந்தாலும் ஏ அப்படியே இருக்கும், யூ அப்படியே இருக்கும், மாறாது. அப்படியான மொழிகளுக்கு தான் நாங்கள் ஆல்ஃபபெட்னு சொல்றோம். அப்ஜாட் என்ற மொழிக்கு வவல்ஸ் இல்லை, கான்சனன்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் உச்சரிக்கக்குள்ளேயோ கதைக்குள்ளேயும் மட்டும் நாங்கள் வவல்ஸை சேர்த்துக்கொள்வோம். எழுதக்குள்ளே கான்சனன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கான்சனன்ட் மட்டும் இருக்கிற ரைட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் அப்ஜாட். அபுகிடான்றது இப்போ தமிழ் மாதிரி மொழிகள். அங்கே 2 எழுத்துக்கள் அதான் நான் சொன்னேன், தமிழுக்கு ஸ்பெஷல். 2 எழுத்துக்கள் ஒன்றா செய்யறக்குள்ள புது எழுத்தா மாறும். இக்கும் ஆவும் செய்யறக்குள்ள கா என்று வரும், இக்கும் ஈயும் செய்யறக்குள்ள கீண்டு வரும். இப்போ இங்கிலீஷ்ல இப்படி வராது தானே, புது எழுத்து உருவாகாது. இங்கே புது வரி வடிவம் மட்டும் உருவாகும். கீக்கு ஒரு வரி வடிவம் இருக்கு, கேக்கு ஒரு வடிவம் இருக்கு, டாவுக்கு ஒரு வடிவம் இருக்கு, டாவுக்கு ஒரு வரி வடிவம், வேற வேற வரி வடிவம் இருக்கும். அப்படி அந்த 2 எழுத்துக்கள் ஒன்றா சேரக்குள்ள வர்ற புதுசாக ஒரு வரி வடிவம் வருமானது அப்படியான மொழிகளுக்கு சொல்றது அபுகிடாண்டு. லோகோகிராஃபிக் உங்களுக்கு தெரியும், சைனீஸை பார்த்த லெட்டர்ஸை பார்த்தா தெரியும், கூட இன்னும் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, லோகோ மாதிரி இருக்கும். அதனால லோகோகிராஃபிக். அப்போ இங்கே 4 விதமான ரைட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தமிழ் ஆல்ஃபபெட்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை, தமிழ் அபுகிடா அப்படின்னு சொல்லணும் அக்கார்டிங் டு லிங்குவிஸ்டிக்ஸ். இதை நாங்கள் பார்த்துட்டோம் முதலே. ரைட், இனி நாங்கள் எழுத்து அதிகாரத்துக்குள்ளே வருவோம். அப்போ முதலாவது நாம் உங்களுக்கு தெரியும், நான் எப்போ பார்த்தாலும் அந்த எவிடன்ஸ் தேடுறது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன் அந்த பேர் வந்தது என்றதை நான் இந்த எழுத்ததிகாரம் ஏன் அந்த பேர் வந்தது நான் தேடி பார்க்கக்குள்ள, எழுத்து உங்களுக்கு முதலே சொன்னான், எழுத்துன்றது எழுதுறதுக்கு
எழுத்துன்னு சொல்றதில்ல. எலும்பி வாரதுக்கு தான் எழுத்துன்னு சத்தத்துக்கு தான் எழுத்துன்னு சொன்னது. ஆனால் எழுதுறது தான் எழுத்து என்று சொன்னது 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த பழக்கம் எங்களுக்கு வந்தது. அதுக்கு முதல்ல எல்லாம் எழுத்து என்ற சத்தத்துக்கு தான் எழுத்துன்னு சொல்றது. அப்ப எழுப்புறதால தான் எழுத்து. இப்ப எழுத்து அதிகாரம்ன்றது சத்தத்தை பற்றி காய்க்கிறதால எழுத்து அதிகாரம். இப்ப ஏன் அதிகாரம் என்று சொல்றது? எழுத்துன்னு சொல்லலாம். ஏன் அதிகாரம் என்றால் அதிகாரம் தெரியும் உங்களுக்கு. அதிகாரம் என்றது ஒரு கண்ட்ரோல், ஒரு ரூலிங் பவர், லீடர்ஷிப் பவர் இருந்தால் நாங்கள் அதிகாரம் என்று சொல்லுவோம். ஆனா அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும். இப்ப பிரிட்டிஷ் ரூல் எங்கல்ல இந்த ஐலாண்டுக்குள்ள முதல் அவங்க நாங்கள் சொல்றது என்ன, சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம்னு சொன்னாங்க. உலகத்துல எல்லா நாடுகளும் இங்க கைப்பற்றியிருந்ததால இங்க சூரியன் மறைவுக்குள்ள அடுத்த இடத்துல உதிக்கும், அங்க மறைவுக்குள்ள அடுத்த இடத்துல உதிக்கும். அதனால சூரியன் அஸ்தமிக்காத நாடுன்னு சொன்னது. அப்ப அந்த நேரத்தில் அவங்களோட அதிகாரம் பறந்து இருந்தது. பிறகு ஒவ்வொரு நாடுகளும் விடுதலை அடைஞ்சு வர இப்ப குறுகி இந்த தீவுக்குள்ள வந்துட்டு. அப்ப அதிகாரம் என்றது அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறதால தான் நாங்க எழுத்து அதிகாரம் என்று சொல்லக்குள்ள அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்க சொல்லலாம் என்ற ஒரு எல்லை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரக்குள்ள இந்த எல்லையெல்லாம் கடந்து போய் சொல்லித்தராங்க பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த 4 விதமான இதுகள் இந்த இடத்துல 4 விதமான எழுத்து வடிவங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. மற்றது என்ன இந்த கிளிக் லாங்குவேஜ் உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவை. நேரையே நான் சப்ஜெக்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் நான் அங்கே தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன் என்றால் நான் அந்த அதிகாரத்துக்குள்ள இல்லை. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் சரியா அந்த அதிகாரத்துக்குள்ள மட்டும் இருக்கிறதால எழுத்தை மட்டும் பற்றி காய்க்கிறதால இது எழுத்து அதிகாரம் என்று வருதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லுவாங்க. இந்த எழுத்து அதிகாரத்துல நாங்க பார்த்துட்டோம், இது இவ்வளவும் இருக்குன்னு நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். அப்ப இதுல நாங்க முதல் பார்க்க போறது முதலாவது இயல். நான் சொன்னேன் எழுத்து அதிகாரத்துல முதலாவது இயல். எழுத்து அதிகாரம் வால்யூம். அந்த வால்யூம்ல 9 சாப்டர்ஸ் இருக்கு. அது முதலாவது சாப்டர்ஸ் நாங்கள் நூன் மரபு. அப்ப நூன் மரபுன்னா பார்க்க போறோம். 33 நூற்பாக்கள் இருக்கு. இப்ப நூன் மரபுல எனக்கு முதல் வேலை என்னன்னா, ஏன் நூன் மரபுன்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்ப இத பேராசிரியர் மதிவான என்ன சொல்றாருண்டா, எனக்கு மட்டும் இந்த கெட்ட பழக்கம் இல்லை, மற்ற ரிசர்ச்சஸும் இருக்கு, அதனால தான் அவங்களோட பேரையும் போட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருண்டா, நூல் சக மரபு, நூல் மரபு. இப்போ நூல் என்றா என்னண்டா அவர் விளங்கப்படுத்துறார். நூல் என்றா மிக குறுகிய, அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, அவர் என்ன விளங்கப்படுத்த வர்றாருண்டா, 2 குறில் 2 மெல்லிய சத்தங்கள் சேர்ந்து ஒரு பெரிய சத்தமா வரும் சொல்றது. இதுல நுவல் என்றது இங்க பாருங்க நூனா இருக்கிறது நூவனவா மாறிட்டு. அப்ப 2 குறில் சேர்ந்து ஒரு நெடிலா மாறிட்டு. இது பகுதி என்றதை நாங்க பாதி என்று சொல்றோம். மிகுதி என்றது மீதி என்று சொல்றோம் நாங்க. இப்ப அதனால அவர் என்ன சொல்றாருண்டா, நூன் மரபுன்றது நூல் மரபு தான் நூல் மரபா இருக்கணும் என்று அவர் சொல்ல வர்றார். இப்ப நூன் என்றா என்ன என்று தேடினால் இங்க நான் இது ஆசிரியத்தில் தேடி பார்த்தேன். அப்ப அதுல நூன் முகம் என்று இருக்கு. நூன் முகம் என்றால் பாயிரம். பாயிரம்னா உங்களுக்கு தெரியும், சிறப்பு பாயிரம் நாங்க பார்த்தனாங்க. அல்லது முகவுரை, அல்லது இன்ட்ரடக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்ல போனா, அல்லது புத்தகத்துல தொடக்கம் என்றது இதுல இருக்கு. அப்பதான் நூன் முகம் என்ற அப்படின்னா நூல் சக முகம். அப்ப இங்க நூல் மரபுன்னா நூல் சக மரபுன்றது பொருந்தது இங்க. அப்ப நூல் என்றா என்ன என்று பார்க்க போனால், இந்த நூலுக்கு அவர் என்ன சொல்றார், இது நவல்தல் என்றதுதான் நூல் வந்திருக்கணும். நவல்தல் நூல், நூல்தல் என்று வந்திருக்கணும். நூல் என்று சொல்லக்குள்ள அது நுண்ணிய நூல். உங்களுக்கு நூல் தெரியும், அது நுண்ணிய இலை, நுண்ணிய ஒரு நூல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நுண்ணிய என்று சொல்லலாம். அப்ப நூல் என்றக்குள்ள நுண்ணிய என்று சொல்லலாம் என்று சொல்ற. அப்படின்னா நூல் மரபுண்டா நுண்ணிய அறிவியல் கொண்ட ஒரு மரபு. அதாவது வெரி மைனர் இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு ட்ரெடிஷன் என்று நாங்க சொல்லலாம் என்று சொல்றாரு. அப்ப நூல் மரபு என்ற பெயர் என்னத்துக்கு வந்தது என்று இதில் எங்களுக்கு விளங்கிட்டு. அப்ப இந்த நூல் மரபுல 33 நூற்பாக்கள் இருக்கு. இப்போ அதுல இந்த நூற்பாக்களுக்கு போக முதல்ல நூன் என்ற என்னென்று பார்த்துட்டு மரபு என்ற என்னென்று பார்க்கணும். மரபு என்ற என்ன என்றால் தொல்காப்பியத்திலேயே பொருளதிகாரத்தில் அவர் சொல்றார், வழக்கெனப்படுவ
உயர்ந்தோர் மேற்றே. அதாவது வழக்குன்றது உயர்ந்தோர் என்று சொல்லுங்க, கற்றறிஞ்சோர் சான்றோர்கள் என்ன சொல்றாங்களோ இதுதான் வழக்கு என்று. இப்ப நன்னூல் இதுக்கு பிறகு தொல்காப்பியத்துக்கு பிறகு ஒரு 1500 வருஷத்துக்கு பிறகு வந்து அடுத்த கிராம புக் தான் நன்னூல். அது என்ன சொல்றதுன்னா, எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே. அதாவது கற்றறிந்தோர் அல்ல சான்றோர் ஒரு விஷயத்தை என்ன மாதிரி சொன்னாங்களோ அது மாதிரியே நாங்கள் செய்கிறது மரபு என்று சொல்லப்படுது. அப்படின்னா நூன் மரபு என்று சொன்னால் இதுக்கு முதல் இருந்த அறிஞர்கள் என்ன எழுத்துக்களை பற்றி என்ன சொல்லி கொண்டு வந்தாங்களோ அதை பற்றி தொல்காப்பியர் எழுத போறார். அதனால தான் அதுக்கு நூன் மரபு என்று அவர் சொல்றார். ஏன் அந்த மரபை தான் ஃபாலோ பண்ணணும், மரபை இழந்தா என்ன நடக்கும் என்ற தொல்காப்பியமே சொல்லுது, மரபு நிலை திரியின், அதாவது மரபு இல்லாம போயிடுச்சு என்றால் அது அதுல மாற்றம் வருமாண்டா பிரிதாகும், அதாவது அந்த மரபே சிதைஞ்சு போயிடும் என்று சொல்றார். அது எப்படி சிதையும் என்று பார்த்தால், அதாவது மரபை நாங்கள் மீறலாமா என்று பார்த்தால் மீறலாம். மீறுறது ரெண்டு வகை. ஒரு வகை இது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தாரன். இது உங்களுக்கு தெரியும், ஐசக் நியூட்டன். இவர் மெக்கானிக்ஸை பற்றி காய்க்கக்குள்ள அவர் இந்த மெக்கானிக்ஸை வேர்ல்டில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் அப்ளை பண்ணி அவர் ரிசர்ச் செய்து அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போல் ஒன்றை வீசினீங்கன்னா அந்த போல் அவருக்கு எக்ஸாக்ட்லி நீங்கள் வீசுகிற வீதமும் வீசுகிற வேகமும் எந்த கோணத்தில் நீங்கள் வீசுகிறதையும் வச்சுட்டு அவர் சொல்லுவார் எந்த இடத்துல அது வந்து விழும், எவ்வளவு நேரத்தில் வந்து விழும் என்று. அதனால இந்த ஒரு இடையில எந்த இடத்துல நிற்கும் என்று கண்டுபிடிக்கணும்டா அதை வச்சுக்கொண்டு அந்த கோணத்தையும் வச்சுக்கொண்டு அவரால் கணக்கிட முடியும் எத்தனை நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வரும் என்று. இதுக்கு சொல்றது மெக்கானிக்ஸ் என்று, இதை கிளாசிக் மெக்கானிக்ஸ் என்று சொல்றது. அப்ப இவர் இதை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, உலகத்துல எதுக்கு வேணுமானாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, இது ஒர்க் பண்ணுங்க. இவருடைய பீரியட்ல நாங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாலும் இது ஒர்க் பண்ணு. ஸோ இதை நாங்கள் நம்பிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வராங்க. இதில் ஒவ்வொருத்தரோட வேலையும் நான் சொல்லலை. இதில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் ஐன்ஸ்டைனாக இருப்பார், நீல்போ அப்படி ஒருத்தரும் இருக்கிறாங்க இதில். இப்போ இவங்கள் என்னென்னா இந்த தியரியை மிகச்சிறிய பொருட்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அணுவுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அணுவுக்கு தெரியும், அணுவுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் அப்படி சின்ன 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 துகள்கள் இருக்கு. அதுவும் இது மாதிரி தான் வேலை செய்யுமான்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி வேலை செய்யுமா இருந்தால் அது இப்படி இருக்கணும், அதாவது உள்ளுக்கு கரு இருக்கணும், கருவை சுற்றி நிறைய எலக்ட்ரான் இப்படி அந்த பொசிஷனில் இருக்கும். ஆனால் இப்படி இல்லை, இப்படி இருக்குது. இதில் ரெண்டு தான் இருக்கணும்னா ரெண்டும் இப்படி தான் இருக்கணும், ரெண்டு எலக்ட்ரானும் இப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான் பல இடங்கள்ல இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருக்கும் என்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதை வச்சு கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியூட்டன் பிசிக்ஸ் பெரிய பொருட்களுக்கு சரி, ஆனால் மிகச்சிறிய பொருட்களுக்கு இந்த பிசிக்ஸ் சரி வராது, அதுக்கு நாங்கள் பாவிக்க வேண்டியது குவாண்டம் பிசிக்ஸ் என்ற முடிவுக்கு வராங்க. அப்ப இங்க நியூட்டன் கிரியேட் பண்ண மரபை இவங்க மீறுறாங்க. ஏனென்றால் அந்த மரபு இங்க அப்ளை பண்ணப்படலை. அப்ப அப்படி அப்ளை பண்ணப்படலைண்டா அதுக்காக புது மரபு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மரபு குவாண்டம் பிசிக்ஸ், இது கிளாசிக் பிசிக்ஸ்னு வருது. அப்ப இங்க மரபு மீறுறாங்க. மரபு மீறலாம், மீறினால் புது மரபை நீங்க உருவாக்கும், இல்லாட்டி நீங்க மீறக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேற யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஈவேரா. இவர் என்ன சொல்றாங்க, தமிழ்ல எக்கச்சக்கமான எழுத்துக்கள் இருக்கு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதனால நான் எழுத்துக்களை குறைப்போம், அதாவது மரபை மீற வலிக்கிறார். ஞானா தேவையில்ல, இந்த நாவையும் சாணாவையும் செய்தால் ஞானா சவுண்ட் வரும், அதனால நாங்கள் ஞானாவை எடுத்துருவோம், தேவையில்ல. ஞானா தேவையில்ல, இந்த நாவையும் காணாவையும் சேர்த்தா ஞ சவுண்ட் வரும், நாங்கள் ஞானாவையும் எடுத்துருவோம். 3 நாணா எங்களுக்கு இருக்கு, அதனால 2 நாணாவை எடுத்துட்டு ஒரு நாணா பச்சை நிறத்தில் இருக்கிற நாணாவை மட்டும் யூஸ் பண்ணுவோம். 3 லா இருக்குது, இந்த 3ல முதல் 2 எடுத்து பச்சை நிறத்தில் உள்ளதை யூஸ் பண்ணுவோம் என்று சொல்றாங்க. இதுதான் அவருடைய எழுத்து. ஏன் இது கேடு என்று பார்க்கறதுக்கு இன்னொரு அவருடைய உதாரணத்தை வச்சு நான் சொல்றேன். ஒவ்வொன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்னா தேவையில்ல, ஆனா இவ்வொன்னாவும் சேர்ந்தா ஒவ்வொன்னா நான் உச்சரிக்கலாம், அதனால ஒவ்வொன்னா எழுத்து தேவையில்லை. இப்போ எங்களுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க 26 லிட்டர் தானே இருக்கு,
அப்போ அது மாதிரி நாங்கள் தமிழ்லையும் குறைச்சிட்டோம்டா நல்ல மட்டும் சொல்கிறார். அப்போ அவருக்கு இந்த லாங்குவேஜில் ஆல்ஃபபேட், அப்ஜாட், அபுகிடா, லோகோ லோகோகிராஃபிக்னு இருக்குன்னு தெரியாது. அதை பற்றி அவர் படிக்காமல் ஒரு 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 மரபை சிதைக்க வராது, மாற்ற வரா. இதால் வர்ற விளைவை பாருங்கள். நார்மலாக நாங்கள் எழுதுறது அவ்வை பாட்டின்ட்டு எழுதுவோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி எழுத தேவையில்ல, அவ்வை தேவையில்லை, இப்படியும் எழுதலாம், அவ்வை பாட்டினும் எழுதலாம் என்ன சொல்கிறார். அது சரியா என்று பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காகவும் ராங், கன்செப்சுவலாகவும் ராங். எப்படின்னா தற்சமயம் இந்த அவ்வுக்கும் வைக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் வந்துட்டுன்னா நீங்கள் எப்படி வாசிப்பீங்கன்னா அவ் வைப்பாட்டின்னு வாசிச்சிருவீங்க. இப்போ அவ்வை பாட்டிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவங்கள அவ் வைப்பாட்டின்னு வாசிச்சா அது எவ்வளோ கேவலம் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அப்போ பாருங்கள், இங்கே இவர் மரபை மீறுறார் அண்ட் அதை சிதைக்கிறார். இப்போ மரபை மீறலாம், புது தியரியை உருவாக்குறேன்டா. அது மொக்குத்தனமான தியரியாக இருந்தால் நாங்கள் மரபை மீறக்கூடாது. அப்படின்னு மரபை மீறுறதா இருந்தால் நாங்களும் மரபை கிரியேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அறகுறை நுழைஞ்சு வச்சுக்கொண்டு மரபை நாங்கள் மீறக்கூடாது. அதனால தான் இந்த 2 உதாரணத்தை நான் கொண்டு வந்தேன். நான் இது சரியான மொக்குத்தனமான ஒரு வேலை, இது சரியான இன்டலெக்சுவலான வேலைங்க. புது நாலேஜ் ஒன்று வந்திருக்கு, இங்கே உள்ளதை சிதைக்கிற மாதிரி வந்திருக்கு. மற்றது சயின்டிஃபிக்காக இதே லிங்குவிஸ்டிக்காக இதே ராங்ன்றதை நான் அந்த பாடங்கள் வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு நூன் மரபு என்றா இந்த 2 சொல்லும் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கு. அப்போ இந்த நூன் மரபுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் என்றால் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும், அதில் பேர் என்னென்று இருக்கும், எத்தனை வகை என்று இருக்கும், அதில் அளவு என்னென்று இருக்கும், அதில் வர்ற மயக்கம் 2 எழுத்துக்கள் ஒன்றா செய்கிறக்குள்ள அதில் உச்சரிப்பு எப்படி இருக்கும், அதுதான் மயக்கம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதை வச்சுக்கொண்டு முதலாவது நூற்பாவுக்குள்ளே வந்துட்டார். முதலாவது நூற்பாவில் அவர் சொல்கிறார், இதில் 36 இருக்குன்னு சொன்னால் இது இப்போ இதில் முதலாவதுக்கு வந்துட்டோம். எழுத்தெனப்படுவ அகர முதல் நிகர இருவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒன்றையும் பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள், நான் இதை பச்சைன்றத்தில் போட்டிருக்கேன். ஏன் என்று சொன்னால் என்ப என்று அவர் சொல்கிறார். இது 3ஐயும் நான் 4ஆக பிரிச்சிருக்கேன். நாளையும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது எழுத்தெனப்படுவ. எழுத்தெனப்படுவ படுபன்னு சொல்லலாம், படுவன்னு சொல்லலாம். எழுத்து எனப்படுவது என்றதான் அதில் மீனிங். எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும், எழுவது தான் எழுத்து. அப்போ ஒளி வடிவம். இப்போ இவர காலத்தில் எழுதுவது, அதாவது வரி வடிவம் இருக்கல. இப்போ இவர் இங்கே அவர் சொல்கிறது எழுத்து சத்தத்தை தான் அவர் சொல்கிறார். இப்போ எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய். அவர் ஷோர்ட்டாக சொல்கிறார். ஏன்டா முழு எழுத்துக்களையும் அவர் சொல்லலை. ஆனா தொடங்கம் கடைசி எழுத்து நானா, அது மட்டும். அகர முதல் நகர இருவாய்க்கு, அதாவது நானா மட்டும். இப்போ நான் இதை வாசிக்கக்குள்ள அகர முதல் அகரம், அகாரம், இகரம், இகாரம் என்று சொல்லுவோம். அதனால தான் அகர முதல் நகர இருவாய் என்று சொல்றாரு. ஆனா முதல் நானா மட்டும். முப்பகுது என்ப, இதுல பாருங்க, முப்பகுது என்பது முப்பகுது என்றது 30 என்றதான் முப்பகுதுன்னு சொல்றாரு. 30 என்றது இப்ப கிட்ட நாங்கள் உருவாக்கி கொண்ட சொற்தான். அந்த காலத்துல நாங்கள் முப்பகுது என்றுதான் சொல்லுவோம். தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அக்கனா யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கனா யூஸ் பண்ணதே விட்டுட்டான். 1-2 சொற்கள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். முற்பகுதுன்னு யூஸ் பண்ணுறதில்ல. எஹு என்று யூஸ் பண்ணுறோம், அஹு என்று சில நேரங்களில் யூஸ் பண்ணுறோம். சரியான குறைவாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த எழுத்துன்ற பாவனையே இல்லாமல் போகுது. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ முப்பகுது என்றது 30 எழுத்து. என்ப என்ப அதான் நான் க்ரீனில் போட்டிருந்தேன். இங்கே இந்த இடத்துல க்ரீனில் போட்டிருந்தேன். முப்பகுது என்ப என்றது தான். அப்போ என்ப என்று சொன்னால் அதில் மீனிங் என்னென்னா என்பார்கள். இப்போ நான் அவர் இங்கே சொல்கிறார் என்னென்னா, நான் சொல்லலை தமிழ் எழுத்துக்கள் ஆனாவில் இருந்து நானா மட்டும் 30 என்று நான் சொல்லலை, என்பார்கள். அதாவது இப்பயும் உங்களுக்கு தெரியும், சயின்டிஃபிக் பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர் நீங்கள் எழுத போனால் சைட்டேஷன் என்று சரியான முக்கியம். இதை பாருங்க, இது ஒரு சயின்டிஃபிக் பேப்பர். இதில் இவர் எழுதுகிற ஒன்றை பற்றி விளங்கப்படுத்திட்டு விளங்கப்படுத்தி வரக்குள்ள இந்த பாருங்க, அவர்
சைட்டேட் பண்றார். இவர் இத்தனையாம் ஆண்டு இதை சொன்னவர், இவர் இத்தனையாம் ஆண்டு இதை சொன்னவர், இவர் இத்தனையாம் ஆண்டு இதை சொன்னவர். நான் சொல்லல, அவர் சொல்றார், எழுதுறத சொல்ல, நான் சொல்லல, இவங்க சொன்னதை ஏற்றமாய்த்தான் நான் செய்து கொண்டு வரேன். இது அவர் சொன்னது மட்டுமில்லை, இங்கே பாருங்க ரெஃபரன்ஸ் போட்டு கீழே எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு. இந்த பாருங்க, இது இது இந்த பாருங்க, இந்த ஆர்டிக்கல்ல இருக்குது, இது இந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. இப்போ ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதக்குள்ள இப்படி தான் எழுதணும். அது இப்போ ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ண தொடங்கினா 18th centuryக்கு பிறகு. அப்போ தான் இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க. இங்கே 2 மெத்தட் இருக்குண்டா, ஹார்வர்ட் மெத்தட், மற்றது கிளாசிக் மெத்தட்னு சொல்லி. அநேகமாக எல்லாம் ரிசர்ச் பேப்பர்கள் ஹார்வர்ட் மெத்தடை தான் விரும்புகிறவங்க. இதுதான் ஹார்வர்ட் மெத்தட். ஆனால் இதை அவர் எப்போ சரிக்கார் 2700 வருஷத்துக்கு முதலே சைட்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, நான் இதை சொல்கிறேன். எழுத்ததிகாரத்தில் 7 இடங்கள், 7 நூற்பாக்கள்ல என்பாண்டு வருது. சொல்லதிகாரத்தில் 27 இடங்கள்ல என்பாண்டு வருது. பொருளாதாரத்தில் 73 இடங்கள்ல என்பாண்டு வருது. அது பாருங்க, அந்த நேரத்திலே இருந்தே அவர் இந்த சைட்டேஷனை கொண்டு வர்றார். அதாவது நான் சொல்லலை, எனக்கு முதல் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குதுன்றா, ஒன்று இவருக்கு முதலே நிறைய அறிஞர்கள் இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட படிச்சு தான் இவர் இதை எழுதியிருக்கிறார்ன்றது விளங்குது. 2வது, இவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆள். இது நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரிய போகுது இல்லையே. ஆனால் அவர் அப்பயே சொல்றார், நான் சொல்லலை, மற்றவங்க சொன்னதை தான் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ அவர் எவ்வளோ பெருந்தன்மையான ஆளுன்றதும் இதில் எங்களுக்கு விளங்குது. இப்போ அதில் தமிழோட தொன்மை, தமிழருடைய பண்பு எல்லாம் விளங்குது. எவ்வளோ ஜெனுவினான ஒரு எழுத்தாளன் என்றது நீங்கள் புரியலாம். அவ்வளோ ஜெனுவின். அப்போ அவ்வளவுக்கு தமிழர்கள் ஜெனுவினாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவருக்கு முதலே நிறைய அறிஞர்கள் இருந்திருக்காங்கன்றதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. சார்ந்து வரல்ன்றா முதல் சொன்னதெல்லாம் தனித்தனியே நிற்கிறது. இன்னும் இருக்குது, இன்னும் 3 இருக்குது. அந்த 3ம் சார்ந்து தான் வரும், தனியே வராது. தனி எழுத்து இல்லை. முதல் சொன்னதாலும் தனி எழுத்து, 30 தனி எழுத்து, 3 சார்ந்து வருது, இன்னொன்று சேர்ந்து தான் வரும். 3 அலங்கடையேண்டா 3 இல்லாட்டி அப்படின்னா மொத்தம் அவர் என்ன சொல்லணும்னா, தமிழ்ல 33 எழுத்து, அதில் அந்த சார்ந்து வரல் இல்லாட்டி 30. அந்த 30ம் உங்களுக்கு முழுமையான எழுத்து. இந்த 3ம் இன்னொன்றோட சார்ந்து வாருது. அப்படின்றது அந்த 30க்கும் எழுத்து வடிவம், வரி வடிவம் இருக்குது. இந்த 3க்கும் வரி வடிவம் இல்லை என்றவர் சொல்ல வர. அப்ப தமிழ் எழுத்துக்கள் யாரும் எத்தனைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்டா, அக்கார்டிங் டு தொல்காப்பியர் 33. அந்த 33ல 30க்கு ரைட்டிங் சிஸ்டம் இருக்கு, 3க்கு ரைட்டிங் சிஸ்டம் இல்லை என்று சொல்லுவோம். அப்படிதான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறனாலும் படிப்பிக்கணும். எடுத்தோடனே 247ன்னு சொல்லக்கூடாது. அதாவது அபுகிடா தான் 47ன்னு சொல்லக்கூடாது. என்றால் 30 தான், அதுலேருந்து தான் மிச்சம் உருவாகுதுன்னு சொல்லுவோம். இதைத்தான் அவன் எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. 3 இல்லாத. அப்ப அண்ணா தொடக்கம் என்னென்ன மட்டும் 30. அதோட சார்பெழுத்து 3 இருக்குது. அப்ப 30 முதல் எழுத்தும் 3 சார்பெழுத்தும் இருக்கு என்றதை அவர் சொல்றார். இதன் முதலாவது நூற்பா. இப்ப இந்த முதலாவது நூற்பா சொல்லி முடிஞ்சோடனே உங்களோட மனதில் ஒரு கேள்வி வரும். அகர முதல் நகரவாய் 30ன்னு சொல்லிட்டீங்க, சார்ந்து வரல் 3ன்னு சொல்றீங்க, அது என்ன சார்ந்து வரல்ன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு உங்களுக்கு. நீங்க உங்களோட மனதில் நினைக்கிற தொல்காப்பியர் கேட்டுட்டு, அதனால அது 2வது நூற்பாவில் அவர் எழுதுறார், அவைதான். உங்களுக்கு மனதில் வந்தது தானே, என்ன அந்த 3? அந்த 3 தான் குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற 3 புள்ளியும் எழுத்து ஓர் அண்ணன்னு சொல்றார். பாருங்க, அவருக்கு தெரியும் ஒரு ஆள் வாசிக்கக்குள்ள எப்படி வாசிப்பார், வாசிக்கக்குள்ள மனதில் என்ன நினைப்பார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்குரிய பதிலை கொடுத்தாரு. அது வாசி வழங்குறது சரியான இலகுவா இருக்கும் என்று அவர் எழுதியிருக்க. பாருங்க, அவரோட ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல் அமேசிங் என்று சொல்றது. ரைட், இது குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஆயுதம், இந்த 3 சொல்றார். இப்போ இதை என்னன்னு நாங்கள் பார்க்கணும். அப்போ பார்க்க முதல்ல அவைதாம் என்றதுக்கு உங்களுக்கு அர்த்தம் விளங்கும். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்றது இந்த 3 விதமான எழுத்து என்றதும் விளங்கும். என்ற 3 புள்ளியும்
எழுத்தோர் என்ன, இந்த முப்பாட்புள்ளியும் எழுத்தோர் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் விளங்காம இருக்கும். அதை கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்ல பால் என்று சொன்னா குடிக்கிற பால் இல்லை, பால் என்றா பிரிவு. அப்போ முப்பால் புள்ளினா 3 பிரிவு உள்ள புள்ளிகள் அல்லது 3 புள்ளிகள் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் பால்னா உங்களுக்கு தெரியும், பால் மிகுதி, பாதி, பிரிவு, வகை, இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லுவோம். ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால்னா அப்படி பிரிப்போம். பால்ன்றது பகுதி, பாதி, பிரிவு, வகை என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பசுப்பாலாக எடுக்காதீங்க, பாலாக எடுக்காதீங்க. பால்ன்றது வகை, பிரிவு என்று நீங்கள் எடுக்கணும். அப்போ முப்பாற்புள்ளியும் என்றால் 3 பிரிவு உள்ள என்று சொல்லப்படுது. புள்ளி என்றா ஏன் என்றது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். உங்களுக்கு தெரியும், இளம்பூரணர் நச்சினாக்கினியர் அந்த கருப்பு கலரில் போட்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் இப்போதைக்கு ஒரு 7, 8 அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றியலுகரம் சரி, குற்றியலிகரமும் சரி, அந்த ஆயுதம் என்றது முப்பாற்புள்ளி என்றபடி அந்த ஆயுத எழுத்துக்கு 3 புள்ளி இருக்குது. இதானே அக்கண்ணா, இதுக்கு 3 புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை தான் அவர் சொல்றார் என்று சொல்லி இளம்பூரணரும் நச்சினாக்கினியும் சொல்றாங்க. ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்றால், நாங்க இதுவரைக்கும் தமிழி எழுத்து வடிவத்துல இந்த 3 புள்ளி உள்ள அக்கண்ணா நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப இவங்கள் அதுகளை பற்றி தெரிஞ்சிருக்காதால அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அவരുടെ காலத்திலேயே வாழ்ந்த இன்னும் ஒரு உரையாசிரியர், அவருடைய பேர் பேராசிரியர், அந்த அவருடைய பேரே பேராசிரியர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லை, இதுக்கு இந்த 3 புள்ளினாலதான் அப்படி சொல்லல. அந்த காலத்துல இந்த தமிழி எழுத்துல 2 விதமான எழுத்து இருந்தது. ஒன்று புள்ளி இல்லாத எழுத்து, இன்னொன்று புள்ளி உள்ள எழுத்து. அதனால அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், இந்த குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்றது 3 வகை, அதுகள்ல புள்ளிகள் இருந்திருக்கலாம் என்று சொல்றார். அதுக்கு சில உதாரணம் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த பாருங்க, இது இம்மன்னா, இந்த இம்மன்னாக்குள்ள ஒரு புள்ளி இருக்குது. இது இம்மன்னா தான். இந்த இம்மன்னாக்கு புள்ளியும் இதுல ஒரு புள்ளியும் இருக்கு. அப்படி சில உதாரணங்கள் எடுத்து காட்டி ஒவ்வொன்றுக்கும் உச்சரிப்பு வித்தியாசம் என்று சொல்லி எடுத்து காட்டியிருக்கிறார் பேராசிரியர். அப்ப இவர் சொன்னது சரியா, நச்சினாக்கினியரும் இளம்பூரணரும் சொன்னது சரியா, இவர் சொன்னது சரியா என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்த அறிஞர்களுக்கு இடையில இதை சோல்வ் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனா இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல கிண்ணிமங்கலம் என்ற ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைச்சது. ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு தமிழ் எழுத்துல புள்ளியுள்ள தமிழ் எழுத்து கிடைக்கவே இல்லை. இந்த கிண்ணிமங்கலம் என்ற இடத்துல கிடைக்குது. இதுல பாருங்க, இந்த கல்வெட்டுல பாருங்க, இந்த டாட் போட்டிருக்கு, இதுல டாட் போட்டிருக்கு, இதுல டாட் போட்டிருக்கு. அப்ப இதை மாவு உங்களுக்கு தெரியும் கல்வெட்டு எப்படி வாசிக்கிறதுன்னா, என்ன இது பழைய காலம் தானே. அப்ப எங்களுக்கு வெறும் கண்ணால பார்த்தா இப்படித்தான் தெரியும். இதை பாருங்க, இந்த கோடுகள் தெரியும், ஆனா கிளியரா பார்க்கல. அதனால மாவை கொண்டு வந்து மாவை இதுக்கு மேல பூசிட்டு துடைச்சி விட்டா இது மாதிரி அந்த கொஞ்சம் பள்ளமா தானே இருக்கும், அந்த பள்ளத்துக்குள்ள மாவை ஒட்டி கொள்ளும். அப்ப அதை வாசிக்க முடியா இருக்கும். அதனால் வாசிச்சு முடியாது, கழுவிட்டு போகணும் வேண்டாம். அது பிறகு அது மாவு இருந்தால் அதை அடிச்சு விட்டுரும். அப்ப இப்படிதான் எடுத்து வாசிக்கிறவங்க. அப்ப இப்படி இதெல்லாம் இந்த புள்ளி இருந்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க கிண்ணிமங்கலம் என்ற இடத்துல இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல அங்க ஏகநாதர் படைப்பள்ளின்ற ஒரு இடம் இருக்கு, இன்னும் இருக்கு. அது ஒரு ஆச்சிரமம். இந்த ஆச்சிரமம் ஏகநாதர் என்ற ஒருவருக்குரிய ஆச்சிரமம். அந்த ஆச்சிரமத்துல இப்பையும் ஒரு ஆள் அங்க ஒரு துறவியா இருக்கார். அந்த துறவி மரபு என்னென்றால், ஒரே குடும்பத்தாக்கள் மட்டும்தான் அந்த துறவியா வரலாம். ஆனால் இப்ப நான் துறவியா இருந்தேன் என்றால் எந்த மகன் துறவியா வரையில, அது எந்த பேரன் தான் துறவியா வரும். அப்படி ஒரு ட்ரெடிஷன் அவங்ககிட்ட இருக்குது. அப்ப இப்போ உள்ளவர் 20ஆவதோ 21ஆவது துறவி என்று சொல்லப்படுது.
அப்படின்னா ஒரு ஆளுடைய ஆயுள் காலம் 35 எடுத்துக்கொண்டா அப்போ பேராண்டக்குள்ள 70 வருஷம். அப்போ 70 தர 20 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முதல்ல எங்களுக்கு அண்ணளவா தெரிய வருது. அப்போ 2000க்கு முதல்ல இருந்த எழுத்து வடிவம்ன்றதை நாங்கள் அண்ணளவா கண்டுபிடிக்கலாம். அப்போ 2000க்கு முதல்ல எங்களுக்கு 2 விதமான எழுத்து கிடைச்சிருக்கு. முதல் கிடைச்சதெல்லாம் எழுத்து குத்து இல்லாதது, இது குத்து உள்ளது. இது கிடைச்சதால இன்னும் ஒரு லாபம் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா, இது வரைக்கும் நாதன் என்ற பெயர் சமஸ்கிருத சொல் என்று சொல்லி கொண்டு வந்தவங்க. இது வந்த பிறகுதான் ஏகநாதன் என்ற ஏகநாதன் அப்படியா போட்டேன், ஏகநாதன் படைப்பள்ளி என்று இதில் எழுதியிருக்கு. அப்போ அப்போ நான் ஏகநாதன் என்றது தமிழ்ச்சொல், நாதன் என்று தமிழ்ச்சொல் என்று இதில் உருவாச்சு. அதாவது இது சமஸ்கிருதம் வர முதலே இந்த கல்வெட்டு அங்கே இருந்திருக்கு என்றதுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த குற்றியலுகரம் குற்றியலிகரம் இருக்குது, ஆயுதம் இருக்குது. இதுகளை பற்றி இப்போ இல்லை, நாங்கள் பிறகு டீட்டெயிலாக பார்ப்போம். நான் ஆயுத எழுத்துக்கு போகும் முதல்ல அதை நாங்கள் கொண்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் கன பேர் பிளவுன்றவங்க என்னென்னா அதை ஆயுத எழுத்து என்று சொல்கிறாங்க. சில வீடியோ சீரீஸே அவங்களோட சேனலுக்கே ஆயுத எழுத்து தான் பேர். அது ஆயுத எழுத்து இல்லை, ஆயுத எழுத்து. என்ன ஆயுத, ஆயுதம். ஆய் என்ற நுண்ணிய, ஆய் என்ற நுண்ணிய. உங்களுக்கு ஆய்வு, ஆராய்ச்சி என்றக்குள்ள ஆராய்ச்சி எப்படி செய்யறது, ஆய்வு எப்படி செய்யறது, ஒரு சரியா நுணுக்கமாக பார்த்து தான் ஆய்வு செய்வோம். நம்ம மேலோட்டமாக ஆய்வு செய்ய மாட்டோம். கீரை உங்களுக்கு தரேன், கீரை ஆய்ஞ்செடுப்பீங்க, ஆய்தல் ஆய்ஞ்செடுப்பீங்க. அப்போ ஆயுதல்னா அது கீரை கட்டாக இருக்கும், அதில் ஒவ்வொரு கீரையாக பிரித்து எடுப்பீங்க. அதனால அது ஆயுதல் சொல்லுது. இப்போ ஆய் என்றது என்னென்றால் மிக நுண்ணிய என்ற கருத்து. அப்போ இது மிக நுண்ணிய சத்தம், 30 கூட சவுண்ட் மிக குறைவாக வரும். அப்போ அதனால இதுக்கு ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ளேயும் இதை கவனமாக சொல்லி கொடுப்போம் நீங்கள். ரைட். அப்போ இதில் இருந்து நாங்கள் இவ்வளோ அந்த நூற்பாவில் இருந்து நாங்கள் விளங்கி கொண்டது என்னென்னா, தமிழ் எழுத்துக்கள் 2ஆக பிரிக்கலாம். முதல் எழுத்து அது 30, அடுத்தது சார்பெழுத்து அது 3. இந்த 30 எழுத்தும் இதுதான், இந்த அகர முதல் நகர இருவாய். 3 எழுத்து மற்ற சார்பெழுத்து குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்று தெரிஞ்சு கொள்ளலாம். இதை முதலாவது நூற்பாவில் இருந்து நாங்கள் படித்து கொள்ள வேண்டியது. முதலாவதும் 2வது நூற்பாவில் இருந்து படித்து கொள்ள வேண்டியது. 3வது நூற்பா என்ன சொல்றாரு என்றால், எங்களுக்கு தெரியும் இப்போ முதல் எழுத்து வந்துடுது, சார்பு எழுத்து வந்துடுது. முதல் எழுத்து என்ன என்றாலும் எங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்குள்ள அவர் சொல்றார், அவற்றுள் அந்த முதல் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ என்னும் அப்பால் 5 ஓர் அளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப. அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ இது 5 அதில் மெஷர்மெண்ட், அதில் யூனிட் உண்டு, ஒரு யூனிட் தான். இப்போ உங்களுக்கு கிலோகிராம் எடுத்தால் 1 கிலோகிராம் அது ஒரு யூனிட், கிலோமீட்டர் எடுத்தால் 1 மீட்டர், 1 கிலோமீட்டர் ஒரு யூனிட். அப்போ மீட்டர் என்றது யூனிட், கிராம் என்றது வெயிட்டுக்குரிய யூனிட். அப்போ ஓரளவு இசைக்கும் என்றால் ஒரு யூனிட். குற்றெழுத்து என்ப, இங்கேயும் அவர் என்ன சொல்றார், நான் சொல்லலை, எனக்கு முதல்ல உள்ளவங்க சொன்னாங்க என்று சொல்றாரு. இது தமிழுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு பாருங்க. அவற்றுள் ஆ, இ, உ, ஏ, ஓ என்னும் இந்த இவ்வளவும் அப்பால் 5 இந்த 5 ஓரளவு இசைக்கும், ஒரு சொல்லால ஒரு மெஷர்மெண்டால சொல்லக்கூடிய குற்றெழுத்து என்ப என்று சொல்றாரு. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வர, இது குற்றெழுத்துன்னா மிச்சம் ஆவண்ணா ஈ என்ன அதுக்கு என்ன என்றால் அதுக்கு வழக்குள்ளே அவர் பதில் சொல்லிடுறார். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஆவு என்னும் அப்பால் 7 இப்போ இங்கே 7 எழுத்து இருக்குன்னு சொல்றார். ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப. அப்போ இங்கே ஒரு யூனிட், இப்போ 2 யூனிட், அப்போ 2 தரம் இசைக்கிறது, அதனால இதை நெட்டெழுத்து என்று சொல்லணும் என்று சொல்லிட்டார். இப்போ நாங்கள் இதை வடிவம் பிரிக்கலாம். எழுத்து
முதல் எழுத்து 30, சார்பு எழுத்து 3. இந்த முதல் எழுத்து 30ஐயும் 2ஆ பிரிக்கிறேன். குற்றெழுத்து அல்லது குறில், நெட்டெழுத்து நெடில். இது அப்படியே தான் இருக்கு. இதை பற்றி அவர் இன்னும் ஒன்றும் சொல்லலை. ரைட். இப்போ இந்த நூல்பாளர் 3ஆறு நூற்பாப்புலேருந்து இவ்வளவு எங்களுக்கு விளங்கிட்டு 5 மாறும். இது 5வது. அளவு இப்போ எங்களுக்கு சொல்லிட்டோம். நாங்கள் ஒரு யூனிட்ல கதைக்கிற உச்சரிக்கிற சொற்களும் இருக்கு, 2 யூனிட்ல உச்சரிக்கிற சொற்களும் இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு மைண்ட் வரும் 3ல உச்சரிக்கிற யூனிட் இருக்காண்டு. அப்போ அது அவர் சொல்றார் அளவு இசைத்தல் ஓர் எழுத்து அன்று. அப்போ 3 முறை நீங்க 3 யூனிட் உள்ள அல்ல 3 அளவுள்ள சத்தத்தை நீங்க உருவாக்குறேன்னா அதுக்கு ஒரு எழுத்து இல்லை. ஒரு எழுத்து இல்லாட்டி நாங்க என்ன செய்யறது? இப்படி மனதில் ஒரு மைண்ட் வந்தானே அதுக்கும் அவர் பதில் சொல்றார். நீட்டி வரேன், அதாவது 3 அல்லது 4 வரணும்னா அதே அளவுடைய கூட்டி எழுதல் என்மனார் புலவர். அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 2க்கு மேல வருமா இருந்தால் கூட்டி எழுதல், அதே எழுத்தை கூட்டி எழுதல். அங்க பாருங்க அவர் செய்து காட்டுறார். எழுதல், ஏன்னா லூனா தானா இல்லைன்னு போட்டுடலாம். போடாம அவரே இதுலயே எழுதி காட்டுறார். ஏன்னா லூன்னா ஊனாவை சேர்க்கிறார் இதுல பாருங்க. அப்ப இங்க 2 ஊ வருது பாருங்க. லூனாவுக்கு ஒரு ஊ, லூவன்னாவுக்கு ஒரு ஊ, தனியே இன்னொரு ஊ. அப்ப 3 ஊ வந்துட்டு. ஏன்னா இது நெட்டெழுத்தபடியே இங்க 2, இது 3. அப்ப அவர் சொன்னது மட்டும் இல்ல, ப்ராக்டிக்கலாவே உங்களுக்கு காட்டிட்டார். 7 நீட்டம் வேண்டி அளவுடைய கூட்டி எழுதல் நான் என்மனார் புலவர். அப்படி இப்படி கூட்டி எழுதலாம் சொல்லிட்டார். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க கந்தா என்று கூப்பிட்டா நீங்க தா என்றால் 2 எழுத்து. நீங்க தூரருக்கு கூப்பிட்டீங்கன்னா கந்தான்னு கூப்பிடுவீங்க. அது பாருங்க, தா ஆன்னு சேர்ப்பீங்க. அதுதான் சொல்றாரு. வந்தால் அதே எழுத்து, அது தாண்டு வந்துச்சுன்னா ஆண்டு சேர்த்து விடுங்க என்று சொல்றேன். அது தான் நான் சொல்லல, என்மனார் புலவர். எனக்கு முதல்ல இந்த புலவர் சொல்லியிருக்காங்க. அந்த மரபை தான் நான் கடைபிடிக்கிறேன், நீங்களும் அந்த மரபை கடைபிடிங்க ஏதாவது சொல்றேன். அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வந்துட்டு இந்த பிரிவில் இதுக்கு ஓரளவு ஒரு யூனிட் தான், இதுக்கு 2 யூனிட் தான் கூட வந்து நாங்கள் கூட்டணும்னு சொல்லிட்டார். இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், இந்த குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் என்றது, இகரம் இ என்றது ஒரு ஒற்றெழுத்து, அதாவது ஒரு அளவு. ஊன்றது ஒரு அளவு, ஆயுதம் அதன் அளவு சொல்லப்படலை. இப்போ இதில் குற்றியல் உகரம் என்றால் ஒன்றை விட குறைஞ்சிருக்கணும், அதாவது அரை யூனிட்டாக இருக்கணும். குற்றி எழுகிறோம் என்றால் அதுவும் அரை யூனிட்டாக இருக்கணும் என்றால் எங்களுக்கு தெரிய வருது. பார்ப்போம் அதை என்ன சொல்கிறாண்டு. அப்போ இந்த இதுகளுங்களுக்கு தெரிய வந்தால் இப்போ நாங்கள் அளவு யூனிட்னு சொல்கிறாருல்ல. அப்போ அது என்ன யூனிட், எப்படி அதை மெஷர் பண்ணுறது? இப்போ மீட்டர்ன்றா உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுகோல் எடுத்து மெஷர் பண்ணுவீங்க. கிலோன்றா உங்களுக்கு தெரியும், அதை ஒரு வெயிட்டை போட்டு மெஷர் பண்ணுவீங்க. லீட்டர்ன்றா உங்களுக்கு தெரியும், லீட்டர் போட்டு மெஷர் பண்ணுவீங்க. அப்போ இந்த சவுண்டை எப்படி மெஷர் பண்ணுறேன்டா அவர் சொல்கிறார், கண்ணிமை நொடி என இவை மாத்திரை நுண்ணதின் உணர்ந்தோர் கண்டவாறே. அதாவது நீங்க ஒரு கண் இமைக்கிற நேரம் ஒரு அளவு, அப்படி இல்லையா நொடிப்பீங்கல்ல, அந்த நொடிக்கிறது ஒரு அளவு. இதுக்கு நாங்க மாத்திரை என்று சொல்றது என்று அவர் சொல்றார். கண் இமைக்கிற நேரத்தை ஒரு மாத்திரை, அல்ல இப்படி நொடிக்கிற நேரத்தை ஒரு மாத்திரை என்று சொல்லுவோம். அது நான் சொல்லல, நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. நுண்ணிதின் என்றா பாருங்க, இது மிகச்சிறிய மெஷர்மெண்ட் பற்றி சொல்றார். அப்ப இவருக்கு முதல்ல இந்த சவுண்ட் என்ஜினியர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அந்த சவுண்டும் மைக்ரோ சவுண்ட் என்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது நுண்ணிதன் உணர்ந்தோர். நுண்ணிதல் என்ற மிகச்சிறிய சவுண்டுகளை அனலைஸ் பண்றவங்க. அப்ப நுண்ணிதன் உணர்ந்தோர் கண்டவாறே. எனக்கு முதல் இருந்த மைக்ரோ சவுண்ட் அனாலிசிஸ் செய்கிறவங்க சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு அவங்க கண்டவாறேன்னா கண்டுபிடிச்சதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சொல்றார். அப்போ உங்களுக்கு தெரியும், கண்ணிமைன்ற கண்ணிமைக்கிற நேரம், நொடின்றது இப்படி நொடிக்கிற நேரம் என்று சொல்றார். அப்போ இதைத்தான் அவர் ஒரு நொடி நொடிச்சா ஒரு சத்தம், 2 நொடிச்சா 2 சத்தம். அப்போ ஆ அண்டக்குள்ள ஒரு நொடி, ஆ அண்டக்குள்ள 2 நொடி, அல்லது ஆ அண்டக்குள்ள ஒரு கண் இமைக்கிறது, ஆ அண்டக்குள்ள 2 தரம் காமிக்கிறது. அதான் அந்த மெஷர்மெண்ட். இப்போ இதை மாடர்ன் சயின்ஸோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பாருங்க, நீங்க கதைக்கிறது இருக்கு தானே, இந்த கதைக்கிறத அவங்க நாங்கள் மெஷர்மெண்ட் என்னன்னா
டைசிபிள் என்ற மெஷர்மெண்ட்டில் தான் அந்த சவுண்டை நாங்கள் மெஷர் பண்ணோம். அதுக்கு டிபி என்று சொல்கிறது. இது இந்த பாருங்க, ஒரு ஆள் கதைக்கிற சத்தம் இருக்குது தானே, இப்போ நான் காய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு 60 டிபி. விஸ்பர், அதாவது ரகசியமாக கதைக்கக்குள்ள அதுக்கு 30 டிபி. ஒரு ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் போய் நின்றீங்கன்னா, கார் பஸ் போகிறது கண்டிங்கன்னா அது 80 டிபி. ஒரு ட்ரில் சவுண்ட் என்ன 125 டிபி. இந்த சத்தத்துக்குள்ள வரும் ட்ரில் பண்ணுறது. நாங்கள் அப்படி குறைஞ்சி வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மூச்சு விடுற சத்தம் 10 டிபி. அதுக்கு கீழே உள்ள சத்தத்தை இவங்களால மெஷர் பண்ண முடியல, அது 0 போட்டு விட்டாங்க. ஆனால் தொல்காப்பியர் அதை கண்ணிமைக்கிற நேரத்தையும் அதில் நொடிக்கிற நேரத்தையுமே மெஷர் பண்ணி, தொல்காப்பியர்லாம் அவருக்கு முதல் உள்ளவங்க மெஷர் பண்ணி இருக்கிறாங்கன்றது இதில் எங்களுக்கு விளங்குது. இப்போ மாடர்ன் சயின்டிஃபிக் கம்பெனியாக பண்ணக்குள்ள அந்த நேரத்தில் அவ்வளவு ஹைடெக்கோட அவங்க இருந்திருப்பாங்கன்றது எங்களால் இதில் புரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கு. நாங்கள் பார்த்துட்டோம். தமிழில் 2 வகை 30 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள் அதுக்கு வரி வடிவம் இல்லை, சார்ந்து வரல். அந்த 30 எழுத்துக்களில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று குரில், நெடில். அதில் ஏன் குரில் நெடிக்கணும்னா அதில் சத்தம், சத்தத்தை ஓரளவு சத்தமாக இருந்தால் அது குரில், 2 அளவு சத்தமாக இருந்தால் அது நெடில், 3 அளவு இருந்தால் அப்படி எழுத்து இல்லை. அதை நீங்கள் அதோட சேர்த்து பார்க்கணும்னு பார்த்துட்டோம். அதோட மிக சின்ன எழுத்துக்களும் இருக்குது. அதை நுண்ணிதில் வந்தோர் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அது இனி பிறகு சொல்வார். 8வது நூற்பால் என்ன சொல்கிறாருன்னா அவுகார இருவாய். அவுகார இருவாய்னா அவ்வண்ணா, கடைசி அவ்வண்ணான். அது இப்போ முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஆனாவில் இருந்து அவ்வண்ணா மட்டும் 12 எழுத்தும் உயிர் என மொழிப. ஆனாவில் இருந்து அவ்வண்ணா மட்டும் உள்ள எழுத்துக்களை உயிர் எழுத்து சொல்லுங்க. மொழிபண்டா அவர் சொல்லலை, எனக்கு முதல் உள்ள சான்றோர் அல்லது அறிஞர்கள் சொன்னாங்க என்று சொல்றார். அப்ப ஏன் உயிர் என்று சொன்னார் அதை பார்ப்போம். இது முதலாவது. 9வது என்ன, நகர இருவாய். அதாவது இக்கனா தொடங்கம் இன்ன மட்டும் 18 எழுத்தும் மெய் என மொழிவர். அதாவது இக்கனா தொடக்கம் இன்ன மட்டும் உள்ள 18 எழுத்தும் மெய் என மொழிவர். 30 தெரியும். அதில் உயிரெழுத்து என்பது 12, மெய் எழுத்துனது 18 என்று சொல்ல வர்றார். இதுவும் நான் சொல்லலை, எனக்கு முன்னோர்கள் சொன்னாங்க என்று சொல்ல வர்றார். இதில் நாங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்ன தெரிய வந்திருக்கு என்றால், எழுத்து இந்த 9 நூற்பாவும் எங்களுக்கு எழுத்துன்றது 2ஆக பிரிக்கலாம். 30 எழுத்து முதல் எழுத்து, 3 எழுத்து சார்பு எழுத்துக்கள். இதில் 30 எழுத்துல உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த உயிர் எழுத்துல 5 குரில், நெடில் 7 என்றதைத்தான் இந்த 9 நூற்பாவும் எங்களுக்கு சொல்லித்தருது. இதில் ஏன் உயிரெழுத்துன்னு வச்சது, ஏன் மெய் எழுத்துன்றது வச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் சொல்லி காட்டுறோம் பாருங்க. இதை பாருங்க, உயிரெழுத்து 12. இதை பாருங்க. He makes this sound from 4.30 every night. Doctor said it's colic, but he's not crying. I'm losing. இல்லை அழுகுதா? இல்லை என்ன அழல. அதுதான் இதை சொல்றான். டாக்டர் சொன்னா நாங்க தாங்க நினைச்சதான். My mind, he's done it since week 2 and now 6 weeks old. நாங்க நினைச்சாலும் டாக்டர் இது அழுகுதுன்னா, ஆனா டாக்டர் சொன்னாராம் இது அழுகல்ல என்று சொன்னதாம். இதை சொல்ற இதை பார்த்தீங்களா? இதை பாருங்க.
Yeah, you don't say. ரைட். இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா பாருங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 பிள்ளைகளும் சத்தம் போடக்குள்ள உதடோ நாக்கோ, உதடுன்னு ஒட்டல, நாக்கு போய் மேல அன்னத்துல ஒட்டல. ஆ ஈன்னு தான் சொன்னான். அதான் உயிரெழுத்து. அதாவது ஏன் நாங்கள் உயிர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம்னா ஒரு தெரியாத ஒரு 14-20 நாள் இருக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கின்ற ஒரு கிழமை தான் இருக்கலாம். ஆனால் மூச்சு எடுக்காமல் கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் கூட கூட இருக்கையெல்லாம் செத்து போயிடுவோம். அப்போ எங்களோட உயிர் என்றது அந்த காற்று தான். அப்போ இந்த பிள்ளைகள் அந்த காற்று அப்படியே இயற்கையாக இதுலையும் தடப்படாமல் வெளியே வருது. அப்போ நீங்கள் பாருங்க, ஈ ஊ ஏ உச்சரித்து பாருங்க, காற்று எதுலையுமே தடப்படாமல் வரும். ஏன்னா காற்று உயிர். அதனால தான் இதுக்கு உயிர் எழுத்து என்று நாங்கள் பேர் கொடுத்துருக்கிறோம். இதில் மெய், இந்த பிள்ளை கதைக்கிறத பாருங்க, மெய் சத்தத்தை பாருங்க, Yeah, you don't say. அப்ப நீங்க உதடுகள் ஒட்டி நாக்கு எங்கேயும் மேல கீழே ஒட்டி வந்துச்சுண்டா அது என்ன, உடம்போட ஓட்டுது. உடம்புண்டா மெய், உடம்போட ஒட்டி வந்தால் அது மெய் எழுத்து. அதனால தான் தமிழ்ல உயிரெழுத்து என்பது காத்து மட்டும் வெளியே வாரது உயிரெழுத்து. காத்து எதுலையும் ஒட்டி வந்தால் அது மெய் எழுத்து என்று தமிழ்ல பிரிச்சிருக்கோம். இது உலகத்தில் வேற எந்த மொழியும் இப்படி சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்கல. இங்கிலீஷில் இருக்கு வவல்ஸ், கான்சனன்ட் இருக்கு. நீங்கள் எந்த பெரிய லெக்சரையும் கேட்டு பாருங்க, why you call this vowels, why you call this consonant என்று அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. எந்த லாங்குவேஜையும் நீங்கள் எடுங்க, தமிழில் மட்டும்தான் இப்படி சயின்டிஃபிக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை பிறந்தோடனே அலணும், அலாட்டி பிள்ளை உயிரோட இல்லைன்னு நினைப்பாங்க. அழுகக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அழும், நாக்கு எதிரையும் ஒட்டாது, ஆண்டு அழும். ஏனென்றால் பிள்ளை தாயிட வயிற்றுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் சாப்பாடும் தாயிட தொப்புளு கூட தான் போகும். அப்படின்றால் அதோட வாய் செயல்பாடு தொகுதி ஒழுங்காக வேலை செய்ய தொடங்கி இருக்காது. ஏனென்றால் தொப்புளு கூடாக செமிச்ச உணவு தான் போகும், போனோடனே உடம்புக்குள்ளே எடுத்துடும். அதே மாதிரி நுரையீரல் வேலை செய்து இருக்காது. ஏனென்று சொன்னால் காற்று மூக்கால் எடுக்காது, அதுவும் தொப்புள் கூட தான் போகும். பிள்ளை பிறந்த உடனே வெளியே வந்தோடனே அப்போ தான் முதல் அதில் நுரையீரல் வேலை செய்ய தொடங்குது. வேலை செய்யணும்னா உங்களுக்கு தெரியும், பலூன் ஊதுறண்டா பூண்டு பிள்ளமாக எதுனா தான் பெருசாக ஊதும். அப்போ அது அந்த ஊதுறதுக்கு பதில் அது என்ன செய்யுது, ஆண்டு கத்துது. கத்தக்குள்ளே காற்று உள்ளுக்கு போகுது, விடக்குள்ளே காற்று வெளியே வருது. அப்போ அது பார்த்தா அதுக்கு அந்த உயிர் வருது. இப்போ இதை வச்சு கொண்டு தான் இவங்க இதை இந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. இதை இப்போ நான் சொல்கிற அளவுக்கு விளக்கமாக சொன்னவர் தேவநாய பாவாணர் என்றவர். இவர் ஒரு மறக்கக்கூடாத ஒரு தமிழ் சான்றோன். இவர் இல்லாட்டி நாங்கள் இப்போ கதைக்கிற தமிழ் இருந்திருக்காது. இப்போ உள்ள தமிழ் கதைக்கிற தமிழில் எக்கச்சக்கமான சமஸ்கிருத சொற்கள் உள்ளுக்கு போய் அது வேறொரு மொழியாகவே மாறி இருக்கும். கேரள மொழி மாதிரியே, மலையாள மொழி மாதிரியே மாறி இருக்கும். அப்படி இல்லை, தமிழ்ண்டா என்ன தமிழ் பண்பு உள்ளதுன்னு சொல்லி தனித்தமிழ் இவரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து உருவாக்கி தமிழை திரும்ப இழந்து விட்டு இருந்த தமிழை மீட்டு கொண்டு வந்தால் இவர் தான். இதுக்கு முதல்ல என்ன செய்தவங்கண்டா கிட்டத்தட்ட 9 நான் முதலே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். 16ஆம் நூற்றாண்டுலேருந்து வெள்ளக்காராக்கள் வர மட்டும் தமிழ் இல்லை, தமிழ் ஆட்சி மொழி இல்லை, தமிழ் ஸ்கூல்ஸ் இல்லை, தமிழ் படிக்கிறவங்களுக்கு தண்டனை, தமிழர்களோட சொத்துக்கள்லாம் பறித்து அவங்கள கூலிகளாக்கிட்டாங்க. அப்படி 9 ஜென்ரேஷன் இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாருமே தமிழை மறந்துட்டோம். இவர் வந்த பிறகுதான் அது கோல்வெல், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரான்சிஸ் வைட் எலிஸ் அவங்க வந்த பிறகு அவங்களோட ஸ்பீச், அவங்களோட ரைட்டிங்கை வச்சு கொண்டு தான் இல்லை தமிழ் ஒரு தனி மொழி, அது மற்ற மொழிகள் எல்லாம் திறமான மொழி என்றதை கண்டு இவர் அதை விளங்கப்படுத்தினவர். விளங்கப்படுத்தி கிட்டத்தட்ட 36 ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்கிறார். அதுகள் அந்த இன்டர்நெட்டில் இருக்க முடிஞ்ச எடுத்து வாசிச்சு பாருங்கள். கவலையான விஷயம் என்னென்னா, இவர் சாதி குறைவுன்றதுனால தமிழ்நாட்டில் ஒருத்தருமே இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கடைசியாக இவருக்கு இவரோட வைஃப் சாக இருக்க நேரம் நினைக்கிறேன் 76 சாக இருக்கிறார். அப்போ அவருக்கு சின்ன ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கு ஒரு 10 ரூபா காசு தேவைப்பட்டது. அந்த காசு யாரும் கொடுக்கல, அதால் அவரோட வைஃப் சேர்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் 81ஆம் ஆண்டு இவரும் சேர்த்துட்டார். ஆனால் இவர் போல் ஒரு அறிஞர், தமிழுக்கு தொண்டு செய்த அறிஞர்,
எங்கேயுமே நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் இவரோட புத்தகங்களை தேடி படிக்கணும். தமிழ் ஆசிரியர்களாக இருந்தால் கட்டாயம் இவரோட புத்தகங்களை தேடி படிக்கணும். இதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவர் தான் சொல்கிறார், தமிழ் ஆரம்பத்தில் இந்த 3 எழுத்துக்கள் தான் மனிதன் முதல் உச்சரிச்சிருக்கணும். இந்த பேச்சின்னு வரக்குள்ள இது 3 தான் உச்சரிச்சிருக்கணும். ஆ, அதை நெடில், இ, உ. இதுல இருந்து தான் குறில் வந்திருக்கணும். ஆ என்றதை உ என்று வந்திருக்கணும், இ என்று வந்திருக்கும், ஊ என்று வந்திருக்கும். ஏன்னா இந்த மேலுள்ள 3 எழுத்தும் நீங்க அந்த உங்களுக்கு இந்த உணர்ச்சி வசமா நீங்க பாவீங்க. எதுவும் குத்துப்பட்டுட்டீங்கன்னா ஆன்னு கத்துவீங்க, ஈன்னு கத்துவீங்க, குத்திட்டா ஊன்னு கத்துவீங்க. அப்ப அது பெரிய சத்தம் நெடில தான் இருக்கு. அதுல இருந்து தான் இது வந்திருக்கணும். பிறகு இது ரெண்டும் சேர்ந்து தான் ஐ வந்திருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து தான் அவு வந்திருக்கணும். இது ஈ தான் ஏயா மாறி இருக்கணும். ஏ தான் ஏ என்று குறிலா மாறி இருக்கணும். ஊ தான் ஓ ஒன்ன மாறி இருக்கும். ஊ ஓன்னு வரும் பாருங்க. ஊ ஓன்னு கத்தினீங்கன்னா ஊ ஓன்னு வரும். அது மாதிரி ஈன்னு கத்தினீங்க ஒரு இடத்துல ஏன்னு வந்திருக்கணும். இதுல இருந்து ஓ வந்திருக்கணும்னு சொல்லி இவர்கிட்ட அனாலிசிஸ்ல இவர் அந்த எப்படி சொற்கள் உருவாகி அந்த எழுத்துக்கள் உருவாகி இருக்கும் என்று விளக்கம் படுத்தக்குள்ள இவர் சொல்றார். ரைட். நான் இதோட இங்கிலீஷ் ரைட்டிங் சிஸ்டத்தையும் பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபோனிஷியன் மெசபத்தேமியாவில் இருந்த ஒரு ஒரு இனக்குழு, அவங்களோட அல்ஃபபெட்டில் இருந்து தான் க்ரீக் அல்ஃபபெட் இருக்காங்க. இந்த காலம் 1000 1010 BC-க்குள்ள இந்த எழுத்து அப்ஜாட். ஏனென்றால் இதுக்கு வவல்ஸ் இல்லை. இப்போ இதில் இருந்து க்ரீக் எடுக்கிறாங்க. க்ரீக் எடுக்கிற காலம் கிறிஸ்துக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில். அப்போ அவங்க இதை பார்த்து அல்ஃபபெட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த க்ரீக்குக்கும் வவல்ஸ் இருக்குல்ல. பிறகு இவங்ககிட்ட இருந்து எல்லாம் அதே அந்த பீரியட் கிட்டத்தட்ட அதே பீரியடில் லத்தீன் இருக்குது. அந்த லத்தீனுக்கும் வவல்ஸ் இல்லை. இது ரெண்டுக்கும் வவல்ஸ் பிறகு தான் வருது. இப்போ இவங்ககிட்ட இருந்தால் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் இவங்ககிட்ட மட்டும் இல்லை, லத்தீன், ரூயின்ஸ், மற்றது ஃப்ரெஞ்சு, அது மாதிரி பல மொழிகளோட தாக்கம் அது கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் வருது. இப்போ கரண்ட்டாக பாவிக்கிற இங்கிலீஷ் 11ஆம் நூற்றாண்டு. இப்போ ஆரம்ப கால அந்த ஃபோனிஷியன்லேருந்து எடுத்த ஆல்ஃபபெட்ஸ் இதுகள் தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். இப்போ இதே நாங்கள் சொல்ல வரேன்டா பாருங்கள், இங்கிலீஷில் வவல்ஸில் ஏ நாங்கள் ஆன்னு தான் உச்சரிக்கிறாங்க. ஆ, இ, ஐ, ஓ, யூ. இது லத்தீனில் அப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இதை எப்படி இந்த லெட்டர்ஸ் வந்தது என்று பார்த்தால் சில பேர் சொல்கிறாங்க இது ஃபோனிஷியன்லேருந்து வந்தது என்று சொல்லி. அந்த ஃபோனிஷியனுக்கும் வவல்ஸ் இல்லை. அப்போ அந்த ஃபோனிஷியன்லேருந்து வந்திருக்க இல்லாது. அப்போ அது க்ரீக்கில் எடுத்ததுண்டா க்ரீக்லேருந்து எடுத்திருக்க இல்லாண்டா க்ரீக்லேயும் அது வவல்ஸ் இல்லை. அப்போ இங்கிலீஷுக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் அதுக்கு எந்த தியரிண்டா இதான். இங்கிலீஷை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள், வவல்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா முதல் எழுத்து அன் என்று வரணும். அன் ஆப்பிள் என்று வரணும். ஏ ஆப்பிள்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி கான்சனன்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா ஏ ஆப்பிள் தான் சொல்லணும், அன் ஆப்பிள்னு சொல்லக்கூடாது. ஆனால் இதுகளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ஹெச்ன்றது கான்சனன்ட், அதுக்கு முன்னால் வர்றது அன். இங்கே இ, ஓ, ஐ இதெல்லாமே வவல்ஸ், ஆனால் முன்னால் வர்றது ஏ. இதுக்கு ஏன் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் விளக்கம் கேட்டிங்கன்னா தெரியாது, அதுக்கு விளக்கம் இல்லை. ஆனால் இதுக்கு தமிழில் விளக்கம் கொடுக்குறது. தமிழில் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் குற்றியல் உகரப்புணரியல் என்ற செக்ஷனுக்குள்ளே வர நூற்பா. இதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாருண்டா, முதல் ஈர் எண்ணின் முன் வருதல் காலை தவளென மொழிப உகர கிளவி முதநிலை நீட்டல் ஆகினவ என்று சொன்னால் அவர் என்ன விளக்கம் சொல்ல. இதுக்கு நாங்கள் பிறகு பிரித்து பார்ப்போம். இப்போ குயிக்காக போகிறதுக்காக சொல்கிறேன். என்ன சொல்கிறாருண்டா, உயிரெழுத்து வருமாயிருந்தால் நீங்கள் இந்த ஒருன்றது கெடுமா. முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஒருன்றது கெடும். அதாவது ஒருன்றது ஓர் என்று மாறும், இருன்றது ஈர் என்று மாறும். அதாவது அவருக்கு சுருக்கம் என்ன சொல்கிறாருண்டா, அணில் ஒரு அணிலை கண்டிங்கன்னா ஓர் அணில் என்று தான் சொல்லணும்.
ஒரு அணில் என்று சொல்லக்கூடாது. 2 அணில கண்டிங்கன்னா ஈர் அணிகள்னு தான் சொல்லணும், இரு அணிகள்னு சொல்லக்கூடாது. அதாவது முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா ஓர் ஈர் என்று சொல்லணும், ஒன்றா இருந்தா ஓர், ரெண்டா இருந்தா ஈர் என்று சொல்லணும். முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தா இருந்தா நீங்க ஒரு இரு என்று சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அது இதுக்கு பொருந்துது. ஆனா இந்த கன்ட்ரடிக்ஷன் தமிழ்ல இல்லை. அப்ப ஏன் இது இங்க இருக்கு என்று பார்த்தால், இதை நாங்க என்ன போட்டிருக்கேன் இந்த பாருங்க. உதாரணம், ஒரு இருண்ட ஒரு மாங்காய் ஒரு வீடு, ஓர் அணில் ஓர் ஈர் ஆடை என்ற உதாரணம் போட்டிருக்கேன், பார்க்கலாம். அப்ப நான் எந்த தியரி என்னது தியரி தான் எவிடன்ஸில் இந்த அசம்ஷன்ஸ். பாருங்க, இங்கிலீஷ்ல ஏயை நாங்கள் ஆண்டு தான் உச்சரிக்கிறாங்க, ஈயை ஈண்டு உச்சரிக்கிறோம், ஐயா என்று உச்சரிக்கிறோம், ஓவை ஓண்டு உச்சரிக்கிறோம், யூவை ஊண்டு உச்சரிக்கிறோம். இதெல்லாம் உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து எடுத்தீங்கன்னா, அது யூரோப்பியன்ன்றது தமிழ்ல எழுதுனீங்கன்னா முன்னால யூ வருது பாருங்க. இதுக்கு யூ வருது, இதுக்கு வ வருது, இதுக்கு யூ வருது, இதுக்கு யூ வருது. இந்த யூ வ யூ எல்லாமே மெய் எழுத்து. அப்போ மெய் எழுத்துண்டா ஒரு தான் வரணும், அதனால இது ஏ வருது. இந்த அவர் எடுத்தீங்கன்னா முன்னால பாருங்க, ஆ வருது, ஓ வருது, ஏ வருது. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் ஓ வருது, ஏ வருது. இப்போ இதெல்லாம் உயிர் எழுத்து. அதனால தமிழ்ல சொல்லியிருக்காங்க இதுக்கு ஓர் வரணும், இதுக்கு அதனால இதுக்கு என் வருது என்றது எந்த ஹைப்போதிசிஸ். நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் என்னோட, வேற எதுவும் காரணங்கள் தான் சொல்லலாம். ஆனால் இது எந்த அசம்ஷன். இவ்வளோ தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சினா, நாங்கள் 9 நூற்பா பார்த்துட்டோம். 10வது நூற்பாளர் அடுத்த கிழமை தொடங்குவோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட போயிட்டோம் போல இருக்குன்றீங்க. இன்றைக்கு சரியா கூட போயிட்டேன்.